ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோட் 5 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் அதை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவனுங்க மொத்தமாக ரிலீஸ் பண்ணவே மாட்டுறானுங்க. ஒவ்வொரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணுறானுங்க. எத்தனை நாள் தான் காத்துட்டு இருக்கிறது? மொத்தமாக ரிலீஸ் பண்ணுங்கயா. ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க? சரி வாங்க, நாம் இப்போ சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோடு 5 பார்க்கலாம். போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ அந்த டாங்ஸுக்கு வழிமறிச்சு ஏன்டா விளக்கண்ண ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்க, அதை பார்த்து டாங்ஸுக்கு பயந்து போய் ஐயா இருங்க நல்லண்ணே நான் எல்லாத்தையுமே சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அதை பார்த்துட்டு காங்கோ என்னடா கடலண்ண எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு அவன் வேகமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோ அவனை விட ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாரு. அப்புறமா அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த வில்ல பையன் ஹெலிகாப்டர் வந்துட்டு இருப்பான். அங்க நடக்கிறது எல்லாமே அந்த கேங்கோட கண்ணு வழியா அவன் அங்கிருந்து பார்த்துட்டு இருப்பானா. அவன் என்ன செய்வான், இதுக்கு முன்னாடி அந்த லீயை கண்ட்ரோல் பண்ணான் பாத்தீங்களா, அவனை வேற மாதிரி மாத்தினானே, அதே மாதிரி இந்த பக்கம் அந்த கேங்கையை கண்ட்ரோல் பண்ணி அவனையும் வேற மாதிரி மாத்திடுவான். அவன் ஃபுல் வேகத்தை எடுத்துட்டு யாரையோ அட்டாக் பண்ண போவான். யார நம்ம ஹீரோவை தான் அட்டாக் பண்ண போவான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டாங்ஸுக்கு சும்மா துடு துடுதா வெட்டி போட்டு தள்ளிடுவான். ஏன்டா இவனை கொன்ன, இவன் வால் தான்டா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது இது அந்த வில்ல பையனோட பிளான் தான். ஏன்னா இவன் கூட சண்டை போட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆகுமா, அதனால அவனை போட்டு தள்ளி விட்டானுங்க. இதுக்கு முன்னாடி வந்த சோலோ லெவலிங் சீசன் 1ல அவனோட ஆட்களை அவனே கொண்டு இருப்பான், அதனால நம்ம ஹீரோ அவனை கொண்டிருப்பாங்க. ஆனா இப்போ அவனோட ஆட்கள் கையாலேயே அந்த டாங்ஸக் செத்து போயிட்டான். இதுக்கு பேர் தான் கர்மாங்கிறது போல. அவனுக்கு இந்த 2வது வாழ்க்கை கிடைச்சும் கூட அவனோட தலையெழுத்துங்கிறது இந்த மாதிரி கேவலமாக தான் முடிஞ்சிருக்குது. இன்னும் அவனுக்கு எத்தனை வாழ்க்கை கிடைச்சாலும் அவனோட தலையெழுத்து இப்படிதான் இருக்கும் போல இருக்கு பாவம். அப்புறமா பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது, மறுபடியும் அந்த லீக் நடந்த மாதிரி அந்த கேங்குக்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பான் பாருங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அங்க அந்த டாக்ஸிக் செத்து கிடக்க நம்ம ஹீரோ அவரோட ஷேடோ எல்லாத்தையுமே அராய்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வர வச்சிருவாரு. இந்த பக்கம் அந்த கேங் இருக்கான் பாருங்க, முன்ன இருந்ததை விட ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லா மாறிட்டான் அப்படின்னு பயங்கரமா சிரிச்சுட்டு கையில வெப்பனை வச்சுட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் போகும்போது ஷேடோஸ் எல்லாம் கொடுக்க வருமா. அந்த ஷேடோஸ் எல்லாத்தையுமே செம்ம ஸ்பீடா போய் சரசரன்னு வெட்டி வீசிக்கிட்டே இருப்பான். ஷேடோஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும். அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட போய் சும்மா சர வேகமா அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அட்டாக்ல சும்மா பயங்கரமா வரும். நம்ம ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா லைட்டா கண்ணத்துல ஸ்கிராட்ச் விழுந்து ரத்தம் மட்டும் வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அப்படி ஓர கண்ணால பார்த்துட்டு இது ஸ்டெல்த் ஸ்கில் தானே, கண்ணுக்கு தெரியாம சண்டை போடுற சக்தி, இந்த சக்தி அவன்கிட்ட இருக்குது அப்படின்னா இவன் கண்டிப்பா ஒரு அசாசன் டைப் ஹண்டரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் நம்மளுக்கு ஒரு சீன் ஞாபகம் வரும். சீசன் 1ல நம்ம தலை சங் ஜின்வூ அந்த கேங் கூட சண்டை போடும் போது இதே மாதிரி தானே கண்ணுக்கு தெரியாம பாஞ்சு அடிச்சிட்டு இருப்பான். நம்ம தலை அவனை வேற லெவல போட்டு தள்ளிருப்பாரு. இங்க சின்ன தலை எப்படி போட்டு தள்ள போறான்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். அப்புறமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு, என்னோட உணர்வு திறனுக்கு தான் நான் இப்ப நன்றி சொல்லணும். என்னோட பார்க்கிற திறனும் கேட்கிற திறனும் உணர்ற திறனும் இது எல்லாமே ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால அவனோட காலடி சத்தம் அது என்னால தெளிவாவே கேட்க முடியும். இருந்தாலும் இதெல்லாம் வச்சுட்டு அவனோட அட்டாக் என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியுமே தவிர அவனை நான் திருப்பி அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த வில்ல பையன் ஹெலிகாப்டர் வந்துட்டு இருப்பான் பாருங்க. அவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், இப்போ அந்த கேங்கு என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறான். அவன் இப்போ ஒரு ரேங்க் ஹண்டரை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான். ஏன்னா என் பவரை நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ என் கண்ட்ரோல் இருக்க அந்த கேங்கோட பவர் ரேங்க் ஹண்டரை விட பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அந்த சங்சுகோ அவன் கூட சண்டை போட்டு தோக்கடிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா இருக்காது. அந்த சங்சுகோ ரொம்பவே கஷ்டப்பட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்ல பைய ஹெலிகாப்டர்ல வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, டேய் இட்டாரியத்தோட அடியாளு நீ கேட்குறியா, நான் சொல்றது உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டு அந்த வில்ல பையனும் இப்போ அவன் என்ன செய்யறான் அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ சொல்வாரு, நீ மறுபடியும் காது கொடுத்து கேட்டன்னா நம்ம 2 பேரும் மறுபடியும் பேசலாம், நான் உங்ககிட்ட மறுபடியும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த கேங்கு எல்லா சராசையும் வெட்டி வீசியிருப்பான். அதெல்லாம் வாயை பொழந்து படுத்து கிடக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் பேச ஆரம்பிப்பாரு, இப்போ வரைக்கும் நான் என்னோட முழு பவரையும் வெளிக்காட்டல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா அந்த பவரை நான் வெளியே காட்டினேன்னா நான் ரிஸ்க்ல மாட்டிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால என்னை பத்தி வெளியே தெரிய வேண்டாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒரு விஷயம், அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், நான் இதெல்லாம் பண்றேன் சரி,
வெளி உலகத்திலேருந்து, அதாவது விண்வெளிக்கு அப்பால் இருக்கிற ஒரு உலகத்திலேருந்து வந்த ஒருத்தன் அவன் எதுக்கு இங்கே வந்து அவனோட அடையாளத்தை மறைச்சி ஸ்டார் பவுடர்னு ஒன்று உருவாக்கி அதை மக்கள்கிட்ட கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஹண்டர்ஸ் கிட்ட பரப்பி அந்த ஹண்டர்ஸோட மூளையை செலவை செஞ்சு அவங்கள உன்னோட கண்ட்ரோல் எடுத்து உனக்கு தேவையான மாதிரி நீ யூஸ் பண்ணிக்கிற. ஏன் இதெல்லாம் பண்ணுற? அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இட்டாயிரத்தோட அடியால் நீயா இருக்கலாம். அப்படி நீ இருந்தன்னா ஒன்றை பிடிச்சா இட்டாயிரத்தோட விஷயம் எல்லாமே தெரிய வந்துடும். அதனால் நீ ஒளிஞ்சிட்டு இருக்கியா? உன்னோட முகத்தை மறைச்சிக்கிட்டு கோலை மாதிரி பயந்தாங்கோலி. ஆனால் நீ ஒரு தடவை நீ யாருன்ற முகத்திரையை கிழிச்சு காட்ட ஆரம்பிச்ச அது எந்த இடம்? லீ மின்சிங் ஹண்டர் அவனை கண்ட்ரோல் எடுத்து எனக்கு எதிராக சண்டை போட வச்சு அந்த இடத்துல தான். அப்போ நீ சண்டை போட வச்சு உன்னோட பவரை காட்டி என்னை தோக்கடிக்கிற நிலைமைக்கு போனதுக்கப்புறம் திடீர்னு நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் நீ எங்கே போனேன்னே தெரியல. பயந்து ஒரு பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்ச எலி மாதிரி காணாமல் போயிட்ட. அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குமோ? நீ எதனால் எப்படி பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ கண்டிப்பாக வேறு ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஷேடோஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஹீரோவை நோக்கி அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அந்த இட்டாயத்தோட வில்ல பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து கேட்பாரு, டேய் நீயும் என்ன மாதிரி தொடர்ந்து லெவலப் ஆகிற ஒருத்தனா? உன்னோட பவரும் தொடர்ந்து லெவலப் ஆகிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்க, கண்டுபிடிச்சிட்டானுன்ற மாதிரி அந்த வில்ல பையன் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படி கையை நீட்டிட்டு இருக்க ஷேடோ பவர்லாம் பயங்கரமாக நம்ம ஹீரோ கிட்ட அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அப்படி கிட்ட வந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ சும்மா கெத்தா சொல்லுவார் பாருங்க, நான் இதுக்கப்புறமும் நான் யாருன்ற அடையாளத்தை மறைக்க போறதில்லை, நான் யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்டுறேன். அதனால இந்த விளையாட்டை இதோட முடிச்சுக்கலாம். நீ வெளியே வா, நான் யாருன்னு நான் காட்டுறேன், நீ யாருன்னு நீ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ பவர் எல்லாத்தையுமே பயங்கரமா எழுப்பிட்டு இருப்பாரு பாருங்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த கேங்கு கண்ணுக்கு தெரியாம தானே சண்டை போட்டுட்டு இருந்தான். இப்போ நம்ம ஹீரோ அந்த ஷேடோ பவர் எல்லாத்தையுமே பயங்கரமா யூஸ் பண்ண நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்த அந்த பவரை ஃபுல்லா வெளியே கொண்டு வர அந்த பக்கம் கண்ணுக்கு தெரியாம சண்டை போட்டுட்டு இருந்த கேங்கு அப்படி வெளியே வர ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு என்ன பண்றதுனே புரியாது, ஒரு மாதிரி பயங்கரமா முழிச்சுட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் சீசன்ல நம்ம தலை சங்ஜினு எப்படி ஷேடோ டொமைனை யூஸ் பண்ணி அவனை போட்டு தள்ளியிருப்பாரு, அதே மாதிரி நம்ம தலை சூகோ அவரோட ஷேடோ பவரை பயங்கரமா யூஸ் பண்ண அந்த கேங்கு ஒளிஞ்சுக்க முடியாம வெளியே வந்துருவான். அப்புறமா ஒரு ஃப்ரேம் வரும் பாருங்க, சும்மா வேற லெவலில் வெறித்தனமாக இருக்கும். பாருங்க நம்ம சூகோ எந்த அளவுக்கு வெறித்தனமாக மாறிட்டாருன்னு. அவரோட ஷேடோ பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு கையில் வெப்பனை வச்சுட்டு அவனை வெட்டுறதுக்கு பாஞ்சிட்டு வருவார் பாருங்க. அங்கே கேங்கு முழிச்சிட்டு இருப்பான். வந்த ஸ்பீடில் அடி, கையில் சொருகு காலில் சொருகுன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் குத்து விழுந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தா ஷேடோவோட வெப்பனை வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக சும்மா குத்துன்னு குத்தி வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோ சூகோ சும்மா குத்திட்டு இந்த பக்கம் மாசா வருவார் பாருங்க. வேற லெவலில் இருக்குங்க அந்த சீனு. அந்த கேங்கு பையன் அப்பன் கையாலையும் செத்துட்டான், புள்ள கையாலையும் செத்துட்டான். அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ சும்மா கெத்தா வந்து நிற்க அப்போ ஸ்க்ரீன் பாப்பாகி லெவலப் அப்படின்னு சொல்லும். நம்ம ஹீரோ இங்கே வெறித்தனமாக சொல்லுவார் பாருங்க, லெட்ஸ் ஃபைட், சண்டைய ஆரம்பிக்கலாமா? டேய் இட்டாயத்தோட அல்லக்கை வாடா, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு நம்ம ஹீரோ சூக சொல்ல இந்த பக்கம் அவனுக்கு அப்படி உறைஞ்சு போய் நின்றுருப்பான். கண்ணுல இருந்து ரத்தம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சுட்டிட்டு இருக்குமா. அதை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ஹண்டர் இருக்கான் பாருங்க, அவன் டே பார்க்கு என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க அவன் அப்படி லைட்டா துடைக்கிற மாதிரி துடைச்சிட்டு ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு நான் நினைச்சதை விட இவன் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கிறான் சங்சுகோ, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப வித்தியாசமா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பான் வில்லத்தனமா. அப்படி அந்த பக்கம் வந்தா நம்ம ஹீரோ சுகோ ராய்ஸ் அப்படின்னு சொல்ல என்னன்னு பார்த்தா அந்த டாக்ஸிக்கும் கேங்கிங் தான் சேட வலி இருப்பாரு. இதுக்கு முன்னாடி நம்ம தலை சேட மோனாக் சங்ஜின்வோ இவங்களை போட்டு தனதுக்கு அப்புறம் சேட பவர் நம்ம ஹீரோ கிட்ட இருந்திருக்காது, அதனால இவங்களை சேட வலி இருக்க முடியாது. அதை இப்போ நம்ம தலை சூகோ பண்ணி இவங்களை சேட வலி இருப்பாரு. இப்போ இவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு, டேய் நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம், நீங்கள் இப்படி பண்ணனால இங்கே எத்தனை மக்கள் இறந்து போயிருக்காங்க தெரியுமா, இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான்டா காரணம், அதனால் நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க, உங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் பக்கம் நின்று சண்டை போட போகிறீங்க, ஷேடோவா இல்லை வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷேடோ கிரியேஷன் ஆக்டிவேட்டட், நிழல் உருமாற்றம் நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு அவரோட ஷேடோ பவர் யூஸ் பண்ணி அந்த கேங்கி டாக்ஸுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் அப்படி வேற மாதிரி மாற்றுவார் பாருங்க. அவங்க எப்படி கதறுவாங்க,
கத்திட்டு இருப்பாங்க. இது ரொம்ப வலிக்கும் போல இருக்கு. நம்ம ஹீரோ அதை வேற மாதிரி மாத்திட்டு இருக்கும்போது அது கண்ட்ரோல்ல மீறி அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது, இது எப்படி சாத்தியம், இது அதுக்கு ஏற்ற மாதிரி தானா மாறிட்டு இருக்குது, என் கண்ட்ரோல் இல்லாம அதுவா முடிவு பண்ணுதா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஷேடோ அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு ஆர்மரா மாறிடுது. இன்னொரு ஷேடோ ஒரு மோதிர மாதிரி மாறிடுது. நம்ம ஹீரோ அந்த செஸ்ட்டுக்கு ஆர்மர் மாதிரி வந்துச்சு பாத்தீங்களா, கவசம். அந்த கவசத்தை பார்த்துட்டு என்னது இது, ரேர் கிரேடா, இந்த மாதிரி ஒரு கிரேடு வந்தது இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ரிங்கை பார்ப்பாரு. அது ஒரு ஹீரோ கிரேடா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ என்னது ஹீரோ கிரேடா, இந்த மாதிரி ஹீரோ கிரேடுங்கிறது தடவை இப்போ தான் வருது அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த ஷேடோ மோதிரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க ரிங் ஆஃப் மர்டரு. அது யாரோடது, அந்த கேங் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட தாங்க. இதோட பவரு கண்ணுக்கு தெரியாமல் மறையிற அந்த ஸ்டெல்த் பவரை யூஸ் பண்ணுறது தான் இதோட பவரு. இதை யூஸ் பண்ணி கண்ணுக்கு தெரியாமல் மறையலாம் போல இருக்குது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டே இருக்கும்போது மறுபடியும் பாப்பாய் சொல்லும் பாருங்க, இது ஹீரோ கிரேடுக்கான ஷேடோ ஐட்டம், இதுக்கு நீங்களே ஒரு பேர் வைக்கலாம், இது சாதாரண ஒரு ஷேடோ வெப்பன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னது பேர் வைக்கிறதா, ஷேடோஸுக்கு தானே பேர் வைக்க முடியும், ஷேடோவை வெப்பனாக மாற்றினதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் வைக்கலாமா, அப்படின்னா இந்த ஷேடோஸு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அப்புறமா ஸ்க்ரீன் பாப்பாய் சொல்லும் பாருங்க, இந்த ஷேடோ ஐட்டம் ஹீரோ கிரேடுனால இது ஒரு சாதாரண வெப்பன் மாதிரி இருக்காது. நம்ம ஹீரோ லெவலப் ஆக இந்த ஷேடோ வெப்பனும் ஆட்டோமேட்டிக்காக லெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். இது அந்த ஹீரோ கிரேடில் இருக்கிற அந்த வெப்பனுக்கு மட்டும்தான் சாத்தியம், மற்ற வெப்பனுக்கு சாத்தியம் கிடையாது. அப்புறமா நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இதுக்கு பேர் வைக்கணுமா, அப்படின்னா நான் இதுக்கு பேர் வைக்கிறேன், இதோட பேரு கிரா, உன் பேர் கிரா அப்படின்னு பேர் வச்சிருவாரு. நம்ம ஹீரோ பேர் வச்சதுக்கு அப்புறம் அது இதுக்கப்புறம் லெவலப் ஆகிற ஒரு வெப்பனா மாறிடும். நம்ம ஹீரோ அந்த ரிங்குக்கு கீரான்னு பேர் வச்சிருவாரு. இந்த கீரான்ற பேரை யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்படி நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா எங்க கேள்விப்பட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த கீரான்ற பேர் தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோ அந்த கீரா மோதிரத்தை கையில மாட்ட அதோட பவர் சும்மா வேற லெவல்ல இருக்கு. அதோட கிரேடு ஹீரோ கிரேடு. நம்ம ஹீரோ அந்த மோதிரத்தை பார்த்துட்டு பரவாயில்லையே, இந்த மோதிரம் சும்மா வேற லெவல்ல இருக்கு, இது ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும், ஷேடோஸுக்குலாம் எனர்ஜி கொடுக்கும், இது கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு, அப்படின்னா நான் நினைச்சதை விட ரொம்ப சீக்கிரமா டெவலப் ஆகி ஷேடோஸ் எல்லாத்தையுமே பவர்ஃபுல்லா மாத்தி நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கராகவும் ஃபாஸ்டராகவும் மாற்றி என்னோட எபிலிட்டியை நான் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு நாள் நான் என்னோட அப்பாவை கண்டிப்பாக ரீச் பண்ணுவேன். அவரை போய் பார்ப்பேன், அப்பா நான் உங்களுக்காக தான் வந்துக்கிட்டே இருக்கேன், கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வானத்தை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கை வருது. யாரோட கை? ஒயிட் டைகரோட கையை. சும்மா நகமெல்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்க. அங்கே வந்து ஷேடோஸ் எல்லாத்தையுமே சும்மா சரன்னு வெட்டி வீசிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஷேடோஸ் எல்லாம் விழி பிதுங்கி செத்துட்டு இருக்கும். அப்போ ஒரு சத்தம் கேட்க பாருங்க, சின்ன பையா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி பாப்பாரு பாருங்க. திரும்பி பார்த்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்னோட ஷேடோஸ் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தன் அடிச்சு வெட்டி வீசிட்டு இருக்கான், என்ன நடக்குது பெரு அப்படின்னு பெருட்ட கேட்டுட்டு இருக்க. நம்ம பெருவும் அப்படி பார்த்துட்டு இருப்பான். சின்னையா என்னன்னே தெரியல சின்னையா, எவன் வர போறானோன்னு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அவன் வரான், வந்துட்டு இருக்கான் அப்படி நம்ம ஹீரோ டெரரா பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தா அந்த பில்டிங்கை சும்மா ஒட்டச்சிட்டு வருவான் பாருங்க நம்ம ஒயிட் டைகர் பேக்கு. ஐயோ ஏயா கதை வழியே வந்திருக்கலாம்ல, அந்த பில்டிங்கை எப்படி உடச்சி வச்சிருக்கான் பாருங்க. அது எல்லாத்தையுமே ஒட்டச்சிட்டு சும்மா கல்லெல்லாம் தெரிச்சு விழ, வெறுமலாம் கல் விழுங்க. நம்ம ஹீரோ என்னடா அவன், யாரா அவன் கல்லெல்லாம் உடச்சிட்டு வரான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்க வந்து லேண்டாவான் பாருங்க ஒயிட் டைகரு ஃபுல்லாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க ஒயிட் டைகராவே. அவன் வந்துட்டு சும்மா கோவத்தோட உச்சியில் நின்ட்டு, ஏய் யாரா நீ, அந்த ஷேடோஸ் எல்லாம் உன்னோட தானா, நீ என்ன அன்றாடா, யாரா நீ அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோக்கு ஒயிட் டைகரை பார்த்துட்டு என்னது பேசுற மிருகமா, இது எப்படி இங்க வந்தது, பேசுற மிருகம் எப்படி இங்க வந்தது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அதை கேட்டுட்டு ஒயிட் டைகரோ, ஏய் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் ஒன்னும் பீஸ்ட் கிடையாது, நான் பேக், என் பேரு பேக் யோன் ஹோ, நான் கில்டோட மாஸ்டர், ஒயிட் டைகர் கில்டோட மாஸ்டர்ரா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஓ கில்டோட மாஸ்டரா, ஒயிட் டைகர் கில்டோட மாஸ்டர், அவரு எஸ்ராங்கன்ட்டு தானே, ஓ நீங்க தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற ஒரு எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்களே, ஓ அப்படின்னா இதுதானா, நீங்க பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்டுட்டு ஒயிட் டைகர் பேகோ, யாரா நீ, உன்னோட ரத்தத்துல ரொம்ப நாத்தம் அடிக்குது, யாரு நீ அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு,
நான் ஒரு ஹண்டரு, இங்கே மக்களை காப்பாத்துறதுக்காக வந்தேன். என்னோட பேரு சங் சூகோ. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, ஹண்டர் அசோசியேஷன் என்ன ஒரு குற்றவாளி அறிவிச்சு என்ன தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா நான் குற்றவாளி கிடையாது, நான் இன்னோசன்ட், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஒயிட் டைகர் பேக்கு கலக்க போகுது யாரு பார்த்த மாதிரி, நீதானா அது? பரவாயில்லையடா, நீயே ஒத்துக்கிட்ட, உன் மேல இருக்க தப்ப நீயே ஒத்துக்கிட்டியா? ஏன்டா அப்படி பண்ண? அந்த ஸ்டார் பவுடரை நீ தான் கொடுத்தேன்னு சொல்றாங்க, ஆனா நீ இல்ல, நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஸ்டார் பவுடர்னால என்னோட ஒயிட் டைகர் கில் இருக்க ஆட்கள் எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையை இதனால நாசம் ஆயிடுச்சுடா. நீ அதெல்லாம் பண்ணல, நீ நல்லவன் தான் அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணு. எப்படி எனக்கு ப்ரூவ் பண்ணுவ அப்படின்னு அவனோட நகத்தை நம்ம ஹீரோவோட கழுத்துக்கிட்ட வச்சு கேட்க, நம்ம ஹீரோ அந்த விரலை அப்படியே பிடிச்சிக்கிட்டு, ஐயா நகத்தில் உள்ள அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டீங்களா? ஏன் இவ்வளோ பெரிய நகம், கையை கீழே இருக்குங்க. இப்போ ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு எஸ்ராங்கன்ட்டு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ மக்கள் எல்லாம் ரொம்ப ஆபத்தில் இருக்காங்க, அவங்கள சீக்கிரமாக போய் காப்பாற்றலாமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஒயிட் டைகர் பேக்கோ, டேய் நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கேன்னு தெரியுதா இல்லையா? அசால்ட்டா பேசிட்டு இருக்க. இப்ப நீ ஏன் கண்ட்ரோல்ல இருக்க, உனக்கு புரியுதா இல்லையாடா அப்படின்னு கோவமா கேட்க, நம்ம ஹீரோ அப்படியே அசால்ட்டா சொல்லுவான் பாருங்க, எனக்கு புரியுது, ஆனா இப்போ நம்ம ஒரு ஹண்டர்ஸ், நம்ம இப்போ உடனே மக்களை தான் காப்பாற்றி ஆகணும். அதுதான் நம்மளோட முதல் வேலையாக இருக்கணும். மக்களை காப்பாற்றுறது தான் ஹண்டரோட முழு வேலையாக இருக்கணும், முதல் வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட உடனே அங்கே ஒயிட் டைகர் பேக்கு கண்ணு அப்படி விரியும் பாருங்க. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. நம்ம ஒயிட் டைகர் பேக்குக்கு எஸ்ராங்கன்ற பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஃபயர் ஃபைட்டராக தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். இது எப்போ ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் சீசன் 5 சீசன் 6 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம தலை சேடோ மோனாக் சங்ஜின் வூ இந்த உலகத்தை அப்படி பழையபடி மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஒயிட் டைகர் பேக் இருக்கான் பாருங்க, அவன் ஃப்ரீ ஃபயருங்கிற பாருங்க, ஃபயர் ஃபைட்டராக தானே வேலை பார்த்துட்டு இருப்பான். சரி வாங்க நம்ம இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்க்கலாம். அங்கே ஒயிட் டைகர் பேக்கு தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். அப்போ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு யாரோ எதோ சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம யோசிச்சுக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தாகணும். அந்த முடிவு, முதல் முடிவு அது ரைட்டாக தான் இருக்கணும். மக்களை முதல்ல போய் காப்பாற்றணும், அதுதான் நம்ம எடுக்கிற முடிவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸ், நம்ம டீமு அதுதானே பண்ணணும், மக்களை காப்பாற்றி ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்களோட முகத்தை காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சூகோவோட தாத்தாங்க, நம்ம சங்ஜின்வோட அப்பா. அவர் தான் அங்கே ஃபயர் ஃபைட்டராக இருப்பார் போல இங்கே பேக்கு கூட. அப்படியே அங்கே ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா பிரசன்ட்ல அந்த பேக்கு ஒயிட் டைகர் அப்படி மாறி நிற்பான்ல, அவனும் இரு உடம்பு சரி, இந்த பேரு, இந்த சங்சூன்ற பேரு நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவனோட 2 கையால் அப்படி தூக்கிடுவான். நம்ம ஹீரோவை என்னதுடா இது, இவன் எதுக்குடா நீ இப்படி தூக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஒயிட் டைகர் பேக்கு சொல்லுவான், என்னோட கேப்டன் அவரோட பேரனை பற்றி என்கிட்ட பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அந்த பேரனோட பேரு சங் சூஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி மனுஷனா மாறுவான் பாருங்க அந்த பேக்கு. டேய் நீயாடா என்னோட கேப்டன் சங் கில்ஹுவான், அவரோட பேரன்டா, நீ உன்னை பார்த்துட்டேன்டா டே அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான் பாருங்க. ஒரு வழியா பேக்கு நம்ம ஹீரோ பக்கம் சேர்ந்துட்டான் போல இருக்கு. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுதுங்க. அடுத்த எபிசோட நீங்க சீக்கிரம் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுதுங்க. எனக்கு பண்றது, அவங்க ரிலீஸ் பண்ண உடனே நான் போட்டுருவேன், டேய் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு தான் எனக்கு இருக்குது. அவங்க ரிலீஸ் பண்ண உடனே இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ டக்குன்னு வந்துடும். நீங்க தொடர்ந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம அனிமே ஃப்ரீக் சேனல்ல. யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.